எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னோட கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த அதே லவ் அண்ட் அதே கேர் பவித்ராக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நிறைய நம்பியிருக்கேன். ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த ஷோவோட கிராண்ட் லான்ச் அப்படிங்கிறது இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 9 கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போயிருக்காங்க. 10வது கண்டஸ்டண்டாக உள்ளுக்குள்ளே போகிறவங்க சீரியல் ஆக்ட்ரஸான பவித்ரா ஜனனி. இவங்க விஜய் டிவி டெலிவிஷன் ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான். சரவணன் மீனாட்சி, ராஜா ராணி, தென்றல் வந்து எண்ணெய் தொடும், ஈரமான ரோஜாவே இது மாதிரியான சீரியல்ஸில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தென்றல் வந்து எண்ணெய் தொடும் இந்த சீரியல் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீரியலாக அமைச்சு நிலைமை தெரியும். ஸோ அந்த சீரியலோட சக்ஸஸ் மூலிமா இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசாக பட வாய்ப்புகளோ இல்லை சீரியல் வாய்ப்புகளோ எதுவுமே கிடைக்க மாதிரி இருந்துட்டு. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதும் ரீல்ஸ் போடுறதும் ஆட் ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டுமே இவங்களோட வேலையாக இருந்துட்டு. ஸோ இப்போ இவங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 8க்குள்ளே ஒரு கண்டஸ்டண்டாக உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க. இவங்களுக்கான ஏவியில் அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே நான் நானாக தான் இருக்க போகிறேன். எப்போயுமே என்னோட கேரக்டரை நான் மாற்றிக்க மாட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் தைரியமாக அந்த பிரச்சனைக்கு நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே அவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான ஆதரவு மக்களிடையில எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பவித்ரா ஜனனி இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சந்தக்கூடிய பிரபலங்களை பற்றின சுவாரஸ்யமான அப்டேட் மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஹவுஸை பற்றியும் தெரிஞ்சுக்க நம்ம டி குர்சிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.